சொன்னா பெரிய பெரிய கல்லா கிடக்கும். இது வந்து பாருங்க வெறும் மண். இந்தா இது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று. இது புலம்பெயர்ந்தவர்கள் நீங்க வெளிநாட்டுக்கு எடுக்கிறனாலும், அதாவது லண்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா பீட்ரூட் வந்து மேலே நிக்கணுமா இங்க பாருங்க. வந்து தேயிலை தோட்டம் வந்து ஃபேமஸ் என்ன. அப்ப தேயிலை வந்து அங்க பறிக்கிறத விட்டுட்டு நீங்க யாழ்ப்பாணம் வந்து இப்ப புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டுல வந்து குடும்பத்தை பாக்குறதுக்கு வீட்டை பாக்குறதுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சனை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நிறைய அக்கா அவங்க இருக்காங்க வந்து வேலை செய்வாங்களாம். விலங்குல இருந்து வந்துட்டா என்ன வேலை செய்யறாங்க கஷ்டத்துல குளிச்சு இல்ல மழையால அடி விட்டு போச்சு இருக்குது. பொம்பளை அதான் எங்க மட்டக்களை பார்க்கும்போது இந்த சீதனா பொம்பளை தான் ஆம்பளை கொடுக்குறது. இங்க பொம்பளை தான் ஆம்பளை கொடுக்குறது. இல்ல இங்க இங்க வந்து ஆம்பளை தான். எடுக்கவும் வேணும் இல்லையாண்டா இல்ல எங்க மட்டக்களை நாங்க இருக்கோம். இதை கீரமே காய்ச்சிருந்தீங்க வறுக்கலாம். பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக புரியாத வெயில் காயத்தான் வேணும். இல்ல இருந்தா துடிச்சே போவோம் அந்த வெயிலுக்கு. கால் கையெல்லாம் முளையும். ஒரே காட்டி 2 நாள் நட போய் கால் இல்லாம ஒரே சோറി பிடிக்குது. ஒன்றும் இல்ல இந்த இருக்குது இந்த தெரியுது பாத்தீங்களா. இந்த பீட்ரூட் வந்து நிறைய பேர் சாப்பிடுறீங்க. இது எங்க வந்து தயாரிக்காங்க, எங்க வந்து விவசாயம் செய்யறாங்க, இது எங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது நிறைய பேருக்கு தெரியுமா? எங்களுக்கு தெரியாம தான் இருந்தது. இந்த வீடியோடாக இந்த பீட்ரூட் வந்து எவ்வளவு காலம் எடுக்குது, இதை வந்து எப்படி பயிரிடுறது, எப்படி அறுவடை செய்யறது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறீங்க. அப்ப அந்த வகையில இது யாழ்ப்பாணத்துல வந்து இது எந்த இடம்ன்றது சரியா எங்களுக்கு தெரியல. அப்படி வந்து கொண்டு இருந்தோம் நாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து வந்துருக்கின்றோம். நிறைய பேர் அந்த பக்கமா வந்து அந்த பீட்ரூட் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களோட பேச போறோம். இப்ப நாங்க நின்று கொண்டு இருக்கிறது இந்த பீட்ரூட் வந்து பயிரிடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த விவசாய பூமிக்குள்ள நின்று கொண்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பீட்ரூட்டுக்கு உள்ளே வந்து தண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்க. அந்த தண்ணி அடிச்ச இடத்துல வந்து இப்ப இந்த இருக்கிறதெல்லாம் வந்து திராய்ன்னு சொல்றதான். இது திராயாது எக்ஸ்ட்ரா அப்படின்னா திராய் மாதிரி ஒரு செட்டப்லாம். இது வந்து இந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த சின்ன சின்ன அந்த புட்கள் வந்து வளர்ந்துருக்குது. நம்மளோட பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேளாண்மை காணிகளுக்குள்ள அந்த விவசாய அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அது வந்து முளைக்கும். ஆனா இந்த இடத்த பாருங்க, இந்த பீட்ரூட் நிற்கக்குள்ளே வந்து இந்த உள்ள வந்து புல்கள் ஒன்றும் இல்லை. இந்த இருக்குது இந்த தெரியுது பார்த்தீங்களா பீட்ரூட் மேலே அப்படியே போவோம். உண்மையில வேற லெவல். இது ஒரு இடத்தண்டு மட்டும் இல்லை, இந்த பகுதியில் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக விவசாய காணிகள் தான். இது வந்து இந்த பக்கம் பீட்ரூட், அந்த பக்கமாக வந்து வாழைத்தோட்டம், அந்த பக்கமாக மையரி தோட்டம், இந்த அங்காளிலாம் வந்து செஞ்சு விட்டுருக்காங்க. இதை பாருங்க, இந்த கொட்டியில் வந்து பாருங்க சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து ஒரு அதாவது இந்த விவசாயி வந்து தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பரன் ஒன்று அடிச்சிருக்குது. நடுவில் ஒரே ஒரு தென்னை மரம் நிற்குது. பார்க்கல அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. மலையத்தை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னு சொன்னா அங்க வந்து தேயிலை வந்து ஃபேமஸ். அதே மாதிரி நம்மள மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டு சொன்னா வெள்ளாமை, அதாவது விவசாயம் வந்து அது வந்து ஃபேமஸ். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிர்கள். விவசாயம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும், அதாவது வேளாண்மை கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஏனைய பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிடப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப அந்த பக்கமாக நிறைய அம்மாவங்க அக்காவங்க எல்லாம் வந்து இந்த வந்து அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. அவங்களோடையும் போய் அப்படியே பேசுவோம். இந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் அநேகமான இடங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கிரவல் மண், அந்த செம்மண் சொல்லுவோம். அந்த செம்மண் மாதிரி செம்மண் கலரில் வந்து இருக்குது. அந்த பக்கம் அப்படியே உழவடிச்சிருக்காங்க. அதையும் போய் காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கமாக இந்த அம்மாவங்க அக்காவங்க வந்து இதை வந்து அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. அதை அப்படியே அவங்களுடைய வந்து நம்ம பேசிக்கொள்வோம். அப்படி இங்கே இருந்த ஒரு அப்படி பேசி போவோம். அம்மா வணக்கம். அம்மா உங்களோட பேர் என்ன? அத்திமலர். ஓகே. இந்த பீட்ரூட்டமா இப்போ எவ்வளோ காலம் பயிரிடுறது? உதாரணத்துக்கு இப்போ பயிரிட்ட அறுவடைக்கு வந்து எவ்வளோ காலம் எடுக்கும்? 3 மாசம். 3 மாசம். ஓகே. இது வந்து இப்போ இந்த இப்படியான இந்த செம்மண், இந்த கிரவல் மண்ணில் மட்டும்தான் இது வந்து பயிரிடலாம் அப்படியா? ஓ. சரி சரி. இப்போ வந்து 1 கிலோ வந்து எவ்வளோ போகுது? தெரியலன்னு. இப்போ உங்களுக்காக அப்படின்னு சொன்ன இந்த இதை வந்து இப்போ அறுவடை செய்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இப்போ எப்படி தர்றவங்க சம்பளம்? 40 ரூபா. நாள் கூலி ஒரு நாளைக்கு 2000. 5 மணிக்கு மட்டும் 2000 ரூபா. 9 மணிக்கு கேட்டுவோம். அப்படி 2000. இதுல வந்து அக்கா நீங்க இப்போ இது வந்து
எந்த ஒரு அடிப்படையில நீங்க வந்து அறுவடை செய்யற அப்படி முத்துறது பிஞ்சு அப்படின்னு இருக்குதா இல்ல அது பிஞ்சு ஆ இது முத்தல் பெரிய கிழங்கு இருக்கு ம் பெரிய கிழங்கு இருக்கு ஆனா இது கொஞ்சம் மழை பெஞ்சத்தால ஆ பெருக்கேறி அப்ப ஏன் இதை வந்து பிஞ்சில வந்து அறுவடை செய்றீங்க இது முத்தெல்லாம் இது குறைஞ்ச விலை ஆ அது 200 ரூபாண்டா இது 100 ரூபா கொடுப்பாங்க ஆ அப்படியா ஆனா அது முத்தல் ஆனா அது பச்சல் கொஞ்சம் மலையலாட ஆ விளையுது. இப்ப இந்தியால யாழ்ப்பாணத்துல வந்தாமா இப்ப என்னென்ன பயிர்கள் வந்து செய்வாங்க அநேகமா வந்து ம். உலகக்கண்டு ஆ ஆ கரட் பீட்ரூட் ஆ பைத்தங்கண்டு பாவல் இந்தியால வந்து இப்ப வெள்ளாமை செய்யறது குறைவு இல்ல அது வயல் மண். அதான் வயல் செய் அது 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 இதுக்க செய்யலாம் அது ம் அது வயல்லாம் செய்யலாம் ம் ஆனா இது செம்பாட்டு மண் தான் இது வரும் அதான் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இந்த அறுவடை செய்து கொண்டிருக்காங்க பாருங்க எல்லாரும் வந்து இருந்து சரியான மாதிரி வெயிலும் அந்த வெயிலுக்குள்ள வந்து அவங்க வேலை செய்து கொண்டிருக்காங்க இப்போ இந்த பீட்ரூட் அந்த அறுவடை செய்து முடிஞ்சதுக்கு பிறகு திரும்ப நீங்க என்ன வேலைக்கு போவீங்க திரும்ப சில நேரம் நடுவினம் வீட்டில் திரும்ப நடுவினம் ஆ இல்லாட்டி வெங்காயம் நடுவினம் ம் இப்போ அப்போ நட்டுறதுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் தருவாங்க என்னத்துக்கு வெங்காயம் நடவோ வெங்காயம் நட இந்த பீட்ரூட் நட நாள் கூலி 2000 தருவினம் ம் அது கண்டு கிடக்கு 1000 கண்டுக்கு 9000 1000 கண்டுக்கு 9000 9000 அப்போ அந்த 1000 கண்டு இப்போ நாட்டுறேன்னு சொன்னா இப்போ எவ்வளவு நாளைக்குள்ள நாட்டுவீங்க இல்லை எவ்வளவு மணித்தேர்வு நாட்டுவீங்க ஒரு நாளைக்கு புல்லா நடுவோம் 5 பேர் நடுவோம் ஆ 1000 1000 நடுவீங்க அப்போ அந்த 9000 ரூபாய் 5 பேர் பிரிச்சு எடுக்கணும் 5 பேரும் பிரிச்சு எடுப்போம் எப்படி பார்த்தாலும் சம்பளம் சரிதான் 2000 தான் தான் வெயில் தான் என்ன செய்யறது கஷ்டப்பட்டுட்டு வரோம் சம்பளம் 2000 தான் இப்ப அதை விட இப்ப நம்ம கண்டுபடி பேசுறதை விட நாள் சம்பளம் சொன்னா நம்ம ஒரு யோசனையும் இல்லாம செய்யல செய்யலாம் இப்ப என்னடா இதுன்னு சொன்னா 1000 கண்டு நாட்டணுமே அது அது இயலாத பூ கை கால் எல்லாம் இயலாது கால் கையெல்லாம் முளையும் இந்த ஒரே காடி 2 நாள் நட போய் கால் எல்லாம் ஒரே சோറി பிடிக்குது காடி அதுக்கு என்ன செய்யறது அது இல்ல சொல்லத்தானே வேணும் இப்ப படக்கூடிய கஷ்டங்கள் வந்து நிறைய பேர் தெரியத்தானே வேணும் அதான் உதவின்னு சொன்னா உங்களுக்கு என்ன உதவி வேணும் ஓகே சரி பாப்போம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற இப்போ நம்முடைய புலம்பெயர்ந்த உறவுகள் இல்லை உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் இப்போ இங்கே வந்து அந்த பீட்ரூட் வந்து இப்போ அறுவடை செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை செய்யலாம் அந்த பக்கமாக வந்து அறுவடை செய்து கொண்டிருக்காங்க எனக்கா வெங்காயம் செய்யணுமோ வெங்காயம் விட்டுதான் வீட்டுல இது வந்து எந்த இடம் இது எப்படா மண்ணே அப்போ நீங்கள் எந்த இடம் நாங்களும் உணவு நீங்க இனுவில் வேற ஆக்களோட இதையோட வாகனத்துல வரணும் வாகனத்துல அவங்களே ஏற்றிட்டு வார வேற இடங்கள்ல இருந்து அடுத்து வாரீங்க இது வந்து உங்களுக்கு எந்த ஊருன்னு தெரியாது இது சுண்ணாம புள்ள என்ன என்ன இடம் இது மயிலங்காடு 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 தான் ஓகே காகம் எல்லாம் அப்படி நின்று கொண்டு இருக்குது அந்த பக்கம் கொக்கும் நிக்குது விலங்கல்லக்கா விலங்கல் என்னண்டு என்னவோ சொல்றீங்கன்னா பெண்ண சொல்றீங்கன்னா விலங்கல்லவா கேள்விக்கு பதில என்னன்னு பதில சொல்ல உங்களுக்கு எத்தனை வயசுமா எனக்கு 70 வயசு என்னன்னாக்கா 70 வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யலான்னு கொஞ்ச நேரமே இல்ல இருந்தா துடிச்சே போவோம் அந்த வெயிலுக்கு என்ன செய்யற பருமை இல்லை பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக புரியாத வெயில் காயத்தான் வேணும் அதான் அது சரிதான் இப்ப உங்களுக்கு இந்த பீட்ரூட் வந்து எவ்வளவு போகுதுன்னு தெரியுமா கிலோ தெரியல அது தெரியா மார்க்கெட் ஹோல்சேல் பிரைஸ் வந்து தெரியா இல்ல நேற்று கதைச்சவே 250 ரூபா போகுது இப்ப யாழ்ப்பாணத்துல 250 ரூபான்னு சொன்னா இப்ப வேற இடங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போகும் கூட போகும் இனி 5:30 மணி வீட்டை வருது அது மட்டும் இந்த வெயிலுக்கு அப்படியே வரும் இருக்கிறேன்
பிள்ளைகள் படிப்புக்காக சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து பாருங்க இன்னும் இதுக்கு எவ்வளோ வயசு போன அம்மம்மா எல்லாம் இதுக்கு இருக்குதுங்க அந்த அதில் இருக்குதுங்க இப்படி இந்த அது வயசு போன பார்க்க இல்லாத தாங்களே வேலை செய்து தாங்களே சாப்பிடுவோம் தாங்களா பார்த்துக்கொள்றாங்க. அந்த மற்ற வீட்டை கை ஏந்தாம தாங்களே பிழைச்சு கொள்ளுது. வேற ஐயா அந்த அங்கால அந்த அம்மா இருக்காருங்க இந்த அம்மம்மா எங்க நிக்கிறாங்க? இதை விட இன்னொரு வயசான அம்மம்மா வரவங்க காணையில. இப்ப நீங்க சாப்பாடுக்கா இப்ப என்ன சாப்பாடு நீங்க சாப்பிடுது? காலையில வரக்குள்ள என்ன சாப்பிடுவீங்க? மதியம் என்ன சாப்பிடுவீங்க? நாங்கள் மதியம் இந்த சோறு தருவினோம். இங்க ஓனர் வந்து சோறு தருவார். சோறு கட்டியா தருவார். நாங்கள் காலமையில சாப்பிட்டு பான் வண்டி சாப்பிட்டு இருப்போம். இங்கே மதியம் 11க்கு வடை இல்லாட்டி ஏதாவது தருவீங்க. விட சாப்பாடு பின்னேரம் விட சாப்பாடு இல்ல பின்னேரம் இல்ல. பின்னேரம் இல்ல, காலையில மட்டும் தான் விட சாப்பாடு. 11 மணிக்கு தருவீங்க. 11 மணிக்கு. எதிரி நாங்கள் வீட்டை போய் வீட்டுல சமைச்சு சாப்பிட வேண்டியதானோ? நன்றி. உண்மையில இந்த இடத்துல இருந்து அந்த வியூ பார்க்கக்குள்ள வந்து வேற லெவல்ல இருக்குது. இப்ப பாருங்க அப்படியே. அடுத்தது அக்கா என்னன்னு சொன்னா இந்த அரிக்கு தானே இப்ப இந்த வீட்டுக்குள்ள தண்ணி அடிச்சோடனே இந்த முளைக்குதானே இந்த புல்லு என்ன கீரை? பசலி. இதே மாதிரி எங்கட அந்த விவசாய பூமிக்குள்ள முளைக்கிற திராய்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது திராய் இல்ல. இது வந்து என்னதுக்கு பயன்படுத்துறதா? நாங்கள் சமைக்கிறோம். நாங்கள் கீரை மாதிரி காய்ச்சிருந்தாங்க. இதை கீரை மாதிரி காய்ச்சிருந்தீங்க? வறுக்கலாம். அப்படி. அப்ப திராய் தானா இது? அதுதான் உங்களுக்கு அங்க ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு மாதிரி தானே. பெருசா இருக்கீங்க. அதான் இது திராய் இல்ல. ஆனா இது வந்து பாருங்க இந்த விவசாய இந்த பூமிக்குள்ள வந்து இந்த இந்த பீட்ரூட் செய்யற இந்த இடத்துல வந்து இந்த வகையான ஒரு பயிர் ஒன்று முளைக்குது. அது தானா இயற்கையாக முளைக்கிறது. எல்லா தலைகளுக்குமே. அப்ப இந்த செம்மண் இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முளைக்குது. ஆனா இதையும் வந்து பாருங்க சமைச்சு சாப்பிடலாம். என்னென்ன செய்யலாம் இதுல? சுண்டல் மற்றும் சும்மா நாங்கள் வறுக்கிறது நல்லது. குளிருக்கு குளிருக்கு வெயில் நேரத்துல நல்ல குளிர் நேரம். வெயில் நேரத்துல இப்ப விலங்கலாம் புட்டுக்கும் விக்கிறதா? நல்ல இதை அடுக்கணும். எப்படி மேலால எடுப்போம். மேல எடுக்கணும். இப்ப இதுல வந்து இந்த இலைய மட்டுமா எடுக்கிறோமா இல்ல தண்டையும் சேர்த்து எடுப்பாங்க? அப்படியே அடிக்கிறது. உருவணும். இப்படி உருவணும். வேற இருந்தாலும் பரவாயில்ல. இலைய மட்டும் வேற இருந்தாலும் பரவாயில்லையா? காம்போட இருந்தாலும் சரி. நல்ல எல்லாத்துக்கும் நல்ல குளிர்மை. இந்த தொய்யில காய்ச்சிருந்தாங்க இந்த கீரை. இது சமைக்கிறது. இது குப்பை பிஞ்சா இருக்கணும். இது வந்து குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கட மட்டக்களப்பு. இது இங்க என்ன கீரை? இதுவும் குப்பை கீரை தான். இங்கேயும் அப்படித்தான் சொல்றேன். எல்லாம் கலந்து சமைக்கிறாங்க. இந்த பயிரி இதுல முடிச்சு கலந்து கணக்கையில இதுல கொஞ்சமா போட்டு சமைக்கிறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கரைக்கு. ஃபுட்னு சொன்னாலே எனக்கு சரியான விருப்பம். அப்ப ஃபுட்டுக்குள்ள எல்லாம் வந்து டிஃபரெண்டா செய்யக்குள்ள இன்னும் நல்லா இருக்கு. ஃபுட்டுக்கு போட்டா நல்ல ருசியா இருக்கும். நாங்க வருவோம். இனி நாங்க யாழ்ப்பாணம் தான். யாழ்ப்பாணத்துல பொண்ணு இருக்குதானே? தாராளமா இருக்கு. விலங்குகள் என்னன்னு இருக்குது. பொம்பளை சீதனம். அது அப்படி எங்க மட்டக்களப்பு பார்க்கும்போது இந்த சீதனம் பொம்பளை தான் ஆம்பளை கொடுக்குறது. இங்க பொம்பளை தான் ஆம்பளை கொடுக்குறது. இல்ல இங்க வந்து ஆம்பளை தான். எடுக்கவும் வேணும். இல்லையாண்டா இல்ல. எங்க மட்டக்களப்புல நாங்க இருக்கோம். விலங்குலங்க இல்ல அதான் எங்கட ஆக்களும் அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. இல்ல இப்ப நாங்க மட்டக்களப்புல இருந்து வரக்குள்ள நீங்க இப்ப யாழ்ப்பாணத்து சேர்ந்து இதேக்குள்ள டிஸ்கவுண்ட் போடலாதா? ஓகே நாங்க ஓகே என்னன்னா ஒரு நகைச்சுவை வந்து
எடுக்கிறது நான் கன்னி மாவட்டம் தான் கன்னி மாவட்டம் அப்படித்தான் சீதனம் கொடுத்துதான் மாப்பிள்ளை எடுக்கலாம் ஓகே வன்னி மாவட்டத்துல அப்படிதானா எங்கட மட்டக்களப்புல மட்டும்தானா இப்ப பொம்பளைகள் வந்து ஆம்பளைகளுக்கு சீதனம் கொடுக்குறேன் எங்கட ஊரிலும் அப்படித்தான் விலங்குலக்கா மட்டக்களப்புலையா இல்ல அது வந்து இல்ல அங்க வந்து கூடுதலா வந்து பொம்பளைகள் தான் ஆம்பளைகளுக்கு தாரு அது அவங்கட பொறுத்து தருவாங்க இப்ப எப்படின்னு சொன்னா ஓ விலங்கல் என்னன்னு இப்ப அங்க எப்படின்னு சொன்னாக்க அங்க இப்ப அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டி கொடுப்பாங்க இனி காணி அது இது கொடுப்பாங்க சத்து காணியோட சேர்ந்து லட்சக்கணக்கா காப்பி நம்ம பொம்பளை இல்ல என்னடா அந்த உறவுகள் தானே உறவுகள் அது வந்து அவங்களோட சகஜமா பேசி பழகிட்டு நாங்க நகைச்சுவாயிட்டு கல்யாணம் வேணாம் ஓகே உண்மையா சந்தோஷம் எல்லாம் வந்து நகைச்சுவை அந்த கதைச்சிருந்தோம் நம்மளுடைய உறவுகள் மட்டக்களப்பு வேற யாழ்ப்பாணம் வேற இல்லை எல்லாம் வந்து ஒன்றுதான் ஒரே மண் ஒரே வீடு எல்லாமே வந்து ஒன்று நான் மட்டக்களப்பு நாங்க எங்களை கதையை வச்சு நீங்க மதிக்கலையா நாங்க எந்த இடம் உண்டு சரி நாங்க உங்க இடத்துல பொம்பளை எடுக்கிறோம் மாப்பிள்ளை எடுப்போம் கொஞ்சமா அப்ப எடுப்போம் சரி சரி பொம்பளைய கொடுப்போம் சீதனம் பெருசா இல்ல நம்ம தாங்க கொடுப்போம் சரி அப்ப நம்மள ஒரு வீட்டோட வந்து புள்ளைங்கி பாப்போம் புடுங்கலாம் தானே இது வந்து அப்படியே பீட்ரூட் வந்து மேலே நிக்கணுமா இங்க பாருங்க இந்த நேரம் கிழங்கு விழுந்தது காணாம் ஏனே சின்ன சின்ன கிழங்கு கொஞ்சம் சின்ன சின்ன விழுந்துரு கிழங்கு இப்படி இந்த இது கொஞ்சம் பெரிய கிழங்காரி பாருங்க அது பரவாயில்ல நாங்க இப்படிதான் வெயிலுக்குள்ள திரு அதுக்கு பரவாயில்ல எங்களை விட நீங்க கஷ்டப்படுறீங்க இந்த ஐயவரால் நிக்கார் கூடுதலா வந்து பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்காங்க ஐயா நிக்கார் பாப்போம் ஐயா வணக்கம் ஐயா எங்களோட கதைக்கு கிழங்கு ஓடுவோம் கிழங்கு வேணும் சரி சரி ஓகே அப்ப நீங்க வேலை செய்யுங்கய்யா ஓகே ஓகேயா சரி அப்படியே போயிட்டு அந்த மண்ணொருக்க காட்டுறோம் பாருங்க விலங்குல குளிர்ச்சி இல்ல மழையால அடி விட்டு போச்சு அப்ப உடனே தூக்கி அங்க எடுத்துடணும் உள்ள கிணலுக்கு சரியா நீங்க தூக்கி எடுங்க அப்ப சரி சரி இப்ப பாருங்க இந்த அறுவடை செய்து இந்த பேக்ல வந்து இந்த அம்மா அக்கா அவங்க எல்லாம் அப்படி வச்சு அப்படியே வீட்டுல வந்து புளிங்கி போய்கொண்டே இருக்காங்க அப்ப இது வந்து வெயிலுக்குள்ள ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா டக்குன்னு அப்படி பாடி போயிருமா இந்த பாருங்க இந்த பக்கமா வந்து உழவடிச்சிருக்காங்க இந்த மண்ணை பாருங்க எப்படி மண்ணுண்டு செம்மண் அப்ப இந்த கிரவல் கலர்ல வந்து இருக்குது மண் ஓகே கிரவல் தானோ அந்த கிரவல்னு சொன்னா அந்த பெரிய கடும் கிரவல் இல்ல அந்த மண்ணாரி கிரவல் மண் அது இப்ப நம்ம சொன்னா கிரவல்னு சொன்னா பெரிய பெரிய கல்லா கிடக்கும் இது வந்து பாருங்க வெறும் மண் இந்த கல் இல்லை
சரி அப்போ அவங்கள்ட்ட ஒரு சொல்லிட்டு அப்படியே போவேன் நான். மேலே இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருந்துக்கும். எங்களுக்கு இது ஒரு புது ஒரு அனுபவம். அதை பீட்ரூட் வந்து இது வரைக்கும் நாங்கள் உண்மையாக நினைக்கல. இப்போ எங்கே அதை வந்து பயிரிடுறாங்க, எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ எந்த தருணம் அதை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சரி ஓகே, அம்மா அவங்க அக்கா அவங்க எல்லாரும் போயிட்டு வரவேனே. பாய் 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 பாய். ஒரே ஒரு அக்கா மட்டும் அந்த கூடையை வந்து செட் பண்ணிக்காங்க பாருங்க ஆதிலா. ஆ ஓ யூடியூப்ல போடுவோம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போடுவோம். பாருங்களேன். விலங்கல் வன்னியில இருந்து வந்துட்டா நான் வேலை செய்யறேன் கஷ்டத்துல. வன்னியாறுல பாக்கட்டு. அதான் அதான். அப்ப பாருங்க, வன்னியில இருந்து வந்து இந்த வந்து கஷ்டத்தை மத்தியில வேலை செய்து கொண்டு இருக்காங்க. ஓகே, அப்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெற போகின்றோம். இது வந்து என்ன இடம் சொன்னீங்க? மயிலங்கேணி, மயிலங்காடு. ஓகே, இது யாழ்ப்பாண மாவட்டத்தில் மயிலங்காடு என்ற இடத்துல வந்து இந்த பீட்ரூட்டை வந்து மீண்டும் அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. மீண்டும் கூறிக்கொள்கின்றேன். அப்போ ஓகே, இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட வந்து கூட வரும் நான். பாய். அதோட இந்த பக்கம் இருந்தால் அப்படி பாருங்க, அந்த பக்கம் எல்லாம் அறுவடை செய்து கொண்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அறுவடை செஞ்சு கொண்டிருக்காங்க. வளைச்சி நிறுவனங்கள் கூட உதவி செய்தா கொஞ்சம் மயிலங்காட்டு கொடுப்பா. இல்ல இப்ப இங்க வந்தா கூட முதலாளிட்ட கொடுத்தா வேலை செய்யற எல்லாருக்கும் தருவாரு. அப்படி என்ன நீங்க ஒரு ஆள் நம்பர் தாங்க. அப்ப அவங்க நீங்க உங்களோட நம்பர் தாங்கக்கா. அப்படி ஏதாவது இப்ப ஹெல்ப் கிடைச்சா நாங்க உங்களுக்கு கால் அடிச்சா நீங்க இவங்க எல்லாரும் அப்படி செட் பண்ணி எடுங்க. சரியா? ஓகே. அப்ப அந்த வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து இப்போ புலம்பெயர்ந்த உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டில் வந்து குடும்பத்தை பார்க்கறதுக்கு வீட்டை பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. அப்படி இருந்தாலும் பிரச்சனை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நிறைய அக்கா அவங்க இருக்காங்க, வந்து வேலை செய்வாங்களாம். சொல்லுங்க. 077 81 54 143. ஓகே. பெரிய நாட்டுக்கு எடுக்கிற பிரச்சனை ஓகே, இது முக்கியமான பாயிண்ட் உண்டு. இது வருவாங்க. ஓகே, எல்லாம் சார் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் உண்டு. இது புலம்பெயர்ந்தவர்கள் நீங்க வெளிநாட்டுக்கு எடுக்கிறனாலும், அதாவது லண்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அது ஓகே. அதாவது இங்க பீட்ரூட் மேங்க அப்பிள் ஆரஞ்சு வந்து பயிரிட்டா அதான் அவங்க அறுவடை அதான். ஓகே, நீங்க அதுக்கு நீங்க எடுக்கலாம் கண்டிப்பா. இப்போ நாங்க இந்த பீட்ரூட் தோட்டத்துக்குள்ள இருந்து இப்போ வெங்காய தோட்டத்துக்குள்ள எப்படி போறோம் பாருங்க. இந்த பக்கமா வந்து பீட்ரூட் தோட்டம், இப்போ அதே இது இந்த பக்கமா வந்து வெங்காய தோட்டம். இதுக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் வெங்காயம், அந்த பம்பு எல்லாம் வந்து வேலை செய்து கொண்டு இருக்குது. சூப்பரா இருக்கு வியூ. அப்படி போவோம் என்ன? இந்தா பாருங்க. ஓகே, அந்த நிக்கிற அக்கா வந்து நல்லா கதைப்பாங்களாமண்டு சொல்றாங்க. நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம் மட்டக்களப்புக்கு. மட்டக்களப்புல இருந்து வரோம். அக்கா வந்து மட்டக்களப்பு ஹட்டன் நம்ம ஏரியா. ஹட்டன் வந்து நாங்க அங்கானே இருக்கோம். அவங்களோட தங்கச்சி தான் கல்யாணம் கட்டிக்கணும் ஹட்டன்ல. ஹட்டன் கேகாலே. உண்மையா?
என்னடாக்கா இப்ப அங்க வந்தோமா இப்ப ஹட்டன் பக்கம் வந்து தேயிலை தோட்டம் வந்து ஃபேமஸ் என்ன அப்ப தேயிலை வந்து அங்க பறிக்கிறத விட்டுட்டு நீங்க யாழ்ப்பாணம் வந்து இந்த வெங்காயம் பீட்ரூட் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கீங்க ஏன் தேயிலை பறிக்கிற விருப்பம் இல்லையா விருப்பம்தான் அப்ப இந்த பக்கம் ரெண்டு பார்த்து பேசுங்கள இன்னும் நான் என்ன நேரம் ஓடுது அங்க வேதம் போயிட்டதாங்க சரி அப்ப சொல்லாது என்ன சொல்லடா சொல்லு நாங்க உங்களை நாங்க நாடு குடி போறோம் பெரிய நாட்டுக்கு அங்க ஒன்று எங்களே நாங்க செத்து போவோம் போறதுக்குள்ள சரி இங்க கஷ்டப்படுறதாங்க வந்து அவ நீங்க ஏனம்மா அங்க தேயிலை அங்க பறிக்கிறத விட்டு இங்க வந்து நீங்க நாங்க இஞ்ச எங்கண்ட ஊர் இஞ்சதான் நாங்கள் அவர் தான் அங்க கல்யாணம் கட்டுனது கல்யாணம் கட்டினு அவர் அங்க கூட்டிக் கொண்டு நான் இஞ்ச வந்தேன் யாழ்ப்பாணத்துல நான் இருக்கிறேன் அவர் அங்க இருக்கிறேன் இப்ப வந்துட்டோம் வந்துட்டீங்க இப்ப லவ் பண்ணிருக்கீங்க இல்ல இல்ல பேசி செய்த மின்னில வேலை செய்தவ அப்ப விரும்பி ஒரு ஆள் செய்து அப்ப நீங்க லவ் பண்ணல இல்ல இல்ல ஓகே அவர் யோசிக்காரு கேமராமேன் இப்ப எப்படி இங்க யாழ்ப்பாணத்துக்கும் கட்டணுக்கும் வந்து கனெக்ட் ஆகணும் சரி சரி ஓகே இந்த மாதிரி பைப் லைன்ல வந்தபடியா செய்து இருக்குது நல்லா இருக்கு பார்க்க ஒளி சூப்பரா இருக்குது இவங்க தானே முதலாளி இல்ல நாங்கெல்லாம் வேலை செய்யணும் போட்டு முதலாளி முதலாளி போயிட்டாங்க நீங்க உண்மையை சொல்லுங்க எவ்வளவு நாங்க மட்டக்கிழப்பம்மா மட்டக்கிழப்பு இருந்து வந்து நாங்க யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்ப்போம் இப்ப அப்புறம் தங்குற இடம் தங்குற அஞ்சு ஒரு இடத்த வந்து ரூம் எடுத்து நிக்கிறோம் ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் கடையில நம்ம கடையில சாப்பிடணும் சௌரங்கள் இருக்கு அம்மா இருக்கும் எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் இப்ப இந்த வீடியோ பாப்பாங்க பாப்பாங்க உங்களோட பேர் என்ன என் பேர் இன்பமலர் சும்மா பாபா ஆண்டு கூப்பிடுறோம் பாபா ஆண்டு வீட்டுல ஓகே பாபா அம்மா நாங்களும் செல்லம்மா கூப்பிடுறோம் போயிட்டு வரோம் பாபா அம்மா பேர் சாரதா சாரதா ஓகே அந்த பக்கமா பீட்ரூட் தானே அதுவும் வீட்டுல பீட்ரூட் அந்த லொரியில எல்லாம் வந்து ஏற்றுவாங்க என்ன ஓகே பாய்மா இங்க பாருங்க அந்த பைப் லைன்ல வந்து எவ்வளவு அழகா வந்து செய்து சூப்பரா இருக்குது அப்படியே ஒரு நேர் ஹோட்டல்ல அந்த பைப் எல்லாம் வந்து போட்டு நேரா வந்து அந்த விவசாயத்தை வந்து செய்து வேற லெவல் இது என்னன்னு சொன்னா எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விவசாய பூமியாக இருந்தாலும் சரி இந்த விவசாயம் செய்யற இடத்துல வந்து எப்படியா அந்த பம்ப் போட்டிருப்பாங்க தண்ணி போய் கொண்டிருக்கும் இல்லைன்னு சொன்னா அந்த வாய்க்கால் தண்ணி போய் கொண்டிருக்கும் அந்த இடத்துல வர தண்ணி அப்படியே கை கழுவி முகத்துல வந்து முகங்கள்லாம் கழுவக்குள்ள வந்து அது ஒரு வேற லெவல் ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும் இப்போ அங்க இருந்து இடத்த வந்ததுக்கான காரணமும் மெயின் காரணமா தான் இதுல இந்த கிணத்தை பாருங்க எப்படி ஒரு அமைப்பில் இருக்கு ஃபுல்லாக வந்து கொங்கிரீட் தான் போட்டிருக்காங்க நம்ம பக்கம் வந்து சீமெண்ட் அந்த கல்லால் வந்து கட்டுவாங்க ஃபுல்லாக வந்து கொங்கிரீட் கீழே வரைக்கும் கொங்கிரீட் அதோட இந்த கிணறு வந்து 1985ஆம் ஆண்டு தான் கட்டப்பட்டிருக்கு அந்த டைம்ல அதோட இங்க பாருங்க அந்த தண்ணி எல்லாம் வந்து எப்படி ஓடிக்கொண்டிருக்கேன் தண்ணி ஓடுறதுக்கு நான் வந்து அப்படியே கட்டிருக்கு சீமாந்தால கட்டிருக்குது அப்படியே ஓடி 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 எல்லா இடம் அப்படியே போய் எல்லா பயிர்களுக்கு அப்படியே போய் கொண்டிருக்குது வா வேற லெவல்